வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா முருகா போச்சுன்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. ஆடி மாதம்னாலே அம்மனின் மாதம்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தோடு நேர்ச்சிக்கடன் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த தலம் தாங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில். இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் கருவறையில் நடந்த அதிசயத்தையும் எதிரிகளை அழிக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வு இருக்கும். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனை மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயம் உங்களுடைய எதிர்ப்புகளையும் எதிர்களையும் பலமிழக்கச் செய்வா இந்த அம்பாள். உங்கள் வாழ்க்கையே உயர்த்தி தருவா இந்த அன்னை. எதிரிகளும் எதிர்ப்புகளும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளையும் மனக்கலக்கங்களையும் இருந்து இம்சை செய்து வாழ்க்கையில் முன்னேற விடாமல் ஜான் ஏறினா முளம் சறுக்குதுன்னு கதையை நீங்கள் துன்பப்படுறீங்களா? எதிரிகளை வெல்லவும் எதிர்ப்புகளையும் கடக்கவும் இந்த இறையர் அங்காளம்மனின் அருள் முக்கியம்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளை வெல்வது ரொம்ப எளிதுங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியாத எதிர்ப்புகளை வெல்வது ரொம்ப கடினம். அந்த எதிர்ப்புகளை நம்முடைய இப்போதைய தவறாக சோம்பேறித்தனமாக கூட நட்பாக இல்லை சரியான திட்டமிடுதலின்மையினாலோ திட்டமிட்டாலும் செயல்படுதலை வேகம் காட்டாமல் இருப்பதுன்னு எப்படி வேணால் இருக்கட்டுங்க. பொருளாதார பிரச்சனையிலோ உங்களுடைய பார்த்தீங்கன்னா முனைப்பு இல்லாத நிலையிலோ உங்களுடைய திட்டத்தை ஊக்குவிப்பதற்கு உறவுகளிலோ எதிர்ப்புகள் தடையாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லலாம். இது கூட ஒரு காரணமாக இருக்கும். இது வெளில மட்டும் இல்லைங்க, நம்முடைய முன்னோர் செய்த பாவமும் புண்ணியமும் நம்ம தலையில தான் ஏறுன்னு சொல்லுவாங்க. நாமும் நம் முன்ஜென்மத்தில் செய்த வினைகளில் பலன்களை தான் இந்த பிறவில அனுபவிக்க நேரிடும். எப்படி எதிர்ப்புகள் அனைத்தையும் வலுவிலக்கு செய்து இறையருளால் மட்டும் சாத்தியம்னு சொல்லலாம். இறை வழிபாட்டில் மட்டுமே திண்டிவன அருகே இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளம்மன் சக்தி வாய்ந்தவர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் தான். மேலும் இங்கு ஒரு முறையேன அங்காளம்மனை மனதார நினைச்சு வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்கிடுவா. எதிர்ப்புகளையும் தலை தெறிக்க ஓட்டிடுவா. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலன்னு சொல்லலாம். இங்கு நடக்கக்கூடிய மயான கொள்ளை திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. இந்த திருவிழா எதற்காக நடத்துகிறாங்க, இந்த சிறப்பு என்ன, இந்த மயான கொள்ளை எதனால் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேல்மலையனூர் மட்டும் இல்லைங்க, பல அங்காளம்மன் கோவில்களும் நடக்கக்கூடிய மயான கொள்ளை திருவிழா பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். மயான கொள்ளை பற்றி தெளிவான ஒரு பதிவு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். தமிழகத்தில் எத்தனையோ சக்தி வாய்ந்த அம்மனின் ஆலயம் இருக்குது. அதில் ஒன்று தாங்க இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். இந்த அங்காளம்மன் கோவிலில் மட்டும் ஏன் மயான கொள்ளை திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது? ஏன் இந்த மயான கொள்ளையும் சுடுகாட்டில் கொள்ளை அடிக்க என்ன இருக்குன்னு யோசிப்பீங்க. இந்த திருவிழா பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சிவபெருமானை போல பிரம்ம தேவருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் 5 தலை இருந்திருக்கு. பிரம்மாவின் ஆணவத்தை அழிப்பதற்காக அவரின் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் சிவபெருமான். இதனால தான் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. அதோடு கிளப்பட்ட பிரம்மனின் 5வது தலையில் கபாலன் சிவபெருமானின் கைகளில் ஒட்டி கொண்டது. சிவனுக்கு படைக்கப்படக்கூடிய உணவு அனைத்தையும் இந்த கபாலம் விழுங்கியதால் சிவபெருமான உணவு இல்லாமல் அழியும் நிலை ஏற்பட்டது. இதனால் பிரம்மாவின் தலை கிள்ளிப்பட்டதற்கு பார்வதி தேவி தன் காரணன்னு நினைச்ச சரஸ்வதி தேவியும் பார்வதிக்கு சாபம் அளித்தாங்க. இதனால் பூமியில் பல இடங்களில் அலைந்து திரிந்த பார்வதி தேவி இறுதியாக இந்த மலையரசனுக்கு மகளாக பிறந்து மேல்மலையனூருக்கு வந்து புற்று உருவில தவம் செய்து தொடங்கினார். பிறகுதாங்க இங்கு பார்த்திங்கன்னா சிவபெருமான் உணவிற்காக அலைந்த போது மேல்மலையனூர் வந்த போது மகாலட்சுமியின் அறிவுரைப்படி உணவு சமைத்து அதை 3 பகுதிகளாக பிரித்து சிவன் கையில் ஒட்டியிருந்த கபாலத்திற்காக அளித்தாங்க. முதல் 2 பகுதிகளையும் சரியாக கொடுத்த பார்வதி தேவி 3வது பகுதியை வேண்டுமென்றே தவற விட்டாங்க. உணவின் சுவையில் அமைங்கிய கபாலமோ இந்த உணவை
பிடிப்பதற்காக சிவபெருமானின் கையில் இருந்து நீங்கியது. இந்த கபாலம் மீண்டும் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க அந்த கபாலத்தை தன்னுடைய காலில் போட்டு மிதித்தா பார்வதி தேவி. அம்மனின் இந்த உக்கிரத்தை தனித்து சாந்தப்படுத்துவதற்காக தான் மாசி மாதத்தில் தேர் திருவிழா ஊஞ்சல் உற்சவம் இங்கு நடத்தப்படுதுங்க. மேலும் இந்த மயான கொள்ளை யாருன்னு கேட்கலாம். மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை தேதி தொடங்கி 13 நாட்கள் இந்த திருவிழா இங்கு நடத்துகிறாங்களாம். இதில் பிரம்மாவின் கபாலத்தை அம்மனின் காலில் மிதித்து அளித்த தினத்தில் மயான கொள்ளை பெயரில் பெருந்திருவிழாக நடத்த வராங்க. இந்த திருவிழாவின் போது அங்காளம்மனின் வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேற்றியவங்க காய்கறிகள் பழங்கள்னு சில்லறை காசுகள் தானியங்களை கொள்ளை விடுவாங்க, அதாவது சூறை விடுவதுங்க. இந்த திருவிழாவில் மேல்மலையனூர் மயானத்தில் நடத்தக்கூடிய திருவிழா முடிந்ததும் மயானத்தில் இருந்து சாம்பலை எடுத்து சென்று ஒரு துணியில் முடித்து வீட்டு வாசலில் கட்டி வைத்தா வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் சிவபெருமானின் பிரம்மஹஸ்தி தோஷத்தையும் துன்பத்தையும் அம்மன் போக்கியதால் இந்த நாளில் அங்காள அம்மனை மனதார வேண்டிக் கொண்டா நினைத்த காரியங்கள் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கு ஆடி மாதத்தில் அங்காளம்மனுடைய திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையில் ஊஞ்சல் உற்சவம் நடத்துகிறாங்க. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சாமி தரிசனம் செய்கிறாங்க. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் வராகி அம்மன் பூஜைகளும் நடத்தப்படுதுங்க. இங்கு நள்ளிரவுல அமாவாசை என்று நடத்தக்கூடிய புகழ்பெற்ற ஊஞ்சல் உற்சவமும் தாலாட்டு பாடல்கள் மூலம் அம்மன் சாத்தி அடைகிறார். இந்த அம்பாளுக்குன்னு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூர் அமாவாசையின் தினத்தன்று நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜையை கண்டா பிரச்சனைகள் தீரும்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினத்தன்று இங்கு இத்தலத்தில் தங்கி இருந்தால் நோய் தீருன்னு நம்பிக்கை. தோல் நுங்கிய வாழைப்பழம் ஒரு பங்கு, பசுவின் பால் 3/4 பங்கு, தேன் அரை பங்கு கலந்து தயாரிக்கக்கூடிய நெய்வேத்தியத்துக்கு திரிமதுரன்னு சொல்லுவாங்க. இந்த நெய்வேத்தியம் அங்காள பரமேஸ்வரிக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியமா. மேலும் அங்காள பரமேஸ்வரிக்கு செம்பருத்தி பூ மாலை அணிவித்து 48 நாட்கள் வணங்கினா குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்க இத்தலத்தில் 1 மண்டல புற்றுக்கு பால் ஊற்றி கிழக்கு நோக்கி விளக்கேற்றி வந்தால் தோஷம் விலகிடும். அது மட்டும் இல்லைங்க, அங்காள பரமேஸ்வரி அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவங்க பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு இடைக்கு இடை நாணயம் வழங்கக்கூடிய வழக்கமும் இங்கே இருக்குது. இங்கு தடைகள் விலகி திருமணமாகக்கூடிய பெண்கள் மாங்கல்யத்தை கலைச்சி உண்டியில் போடுவதை திருப்பதியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே போல் இந்த இடத்திலோ மாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. மாவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவவங்க பலர் அதை பிரசாதமாக விநியோகமும் செய்கிறாங்க. மேலும் இங்கு சிலர் வீட்டுக்கு எடுத்து சென்று அடை போல் மாற்றி சாப்பிடுவாங்க. இத்தலத்து கொடிமரம் பலிப்பீடம் அருகே இல்லாமல் கோவிலுக்கு வெளியில் அமைந்திருக்குங்க. ஆடி அமாவாசை தினத்தில் இங்கு காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் நடை முழுவதும் திறந்தே இருக்கு. ஆற்றல் மிகுந்த சக்திகளில் 3ங்க. இச்சா சக்தி, கிரிய சக்தி, ஞான சக்தி. இந்த 3 சக்தியும் பார்த்திங்கன்னா லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி. இதையே நம்ம வாழ்க்கையில் நிலைகளாக கல்வி, செல்வ, வீரன்னு நம்ம சொல்கிறோம். அங்காளம்மன் கோயில் கொண்ட தலைமையிடமே இந்த மேல்மலையனூர் தாங்க. இதுவே தலைமையிடமாகவோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தேவதையே தலைமை தாயின்னு மூலத்தாயின்னு சொல்லுவாங்க. இதுவே வம்சாவளியமாக செய்து இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் இருக்குது. இங்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வம்சாவளியினராக தங்களின் பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோரோடு ஆடி மாதம் ஒன்று சேர்ந்து வந்து மொட்டை அடிப்பது, காதணி விழா நடத்துவது, அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வது, அர்ச்சனை செய்து பொங்கல் வைப்பது போன்ற வழிபாடுகளை செய்வாங்க. இங்கு சக்தி துணைவர் கணவர் இறைவனே போற்றக்கூடிய முறையே சிவன், விஷ்ணு, பிரம்மான மும்மூர்த்திகள் இருப்பாங்க. இந்த மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்து விட்டதாகவும் இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை அங்காளியான இந்த அங்காளம்மன் மாசி மாதம் விளக்கியதாகவும் சொல்லுவாங்க. மேலும் சித்தப்பிரமை பிடித்த சிவபெருமானின் தோஷத்தை விளக்கியதை போல மனிதராகிய மக்களின் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பிணை, பீடை, சக்கடைகள், தோஷம், பில்லி வைப்பு, சூன்யம், ஏவல், காட்டேரி போன்றவற்றிலிருந்து அங்காளம்மன் விலக்கி நல்வாழ்வு அளிப்பாளுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலக மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. இல்லைன்னா இந்த அங்காளம்மனுடைய திருவுருவ படத்தை
வீட்டு பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து 48 நாட்கள் செம்பருத்தி பூ வைத்து வழிபடுங்க. நிச்சயம் அம்பாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை விலக்கிடுவா. வீடியோ பிடிச்சிருந்தா அங்காளம்மனை போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.